ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குணமாற தின தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கடந்த நாட்களிலே ஆண்டவர் எப்படி இந்த உலகத்திலே நன்மை செய்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். நாம் நன்மை செய்வதுதான் ஆண்டவருக்கு பிரியம், ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய சித்தம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆண்டவர் எப்படி நன்மை செய்தாரோ அதே போல நாமும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. கடந்த நாட்களிலே அவர் நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னார். இப்பொழுதும் ஆண்டவர் இயேசு நன்மை செய்தார் என்று சொல்லி நாம் அப்போஸ்தலர் 10:38 நாம் வாசித்தோம். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசு வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். நாமும் இயேசுவை போல நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் 13வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இயேசுவை போல இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து இயேசுவை போல மற்றவர்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகினாலேதான் இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள், ஆண்டவர் இப்படிப்பட்ட பலியின் மேல் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம் என்று சொல்லி நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 35-36 வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே, ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது நம்முடைய சீடர்களுக்கு அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யுங்கள் என்று சொன்னால் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி இங்கே சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே ஆண்டவர் இயேசுவை போல நாமும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நன்மை செய்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறோம், உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டது நன்மை செய்வதற்காகத்தான் என்று சொல்லி இங்கே நமக்கு வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் நல்ல செயல்களை செய்வதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம், உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவதற்காகத்தான் மனிதனை இந்த உலகத்திலே படைத்தார், அவருடைய சாயலாக படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த உலகத்திலே நாம் உண்டானது எதற்காக என்று சொன்னால், ஏதோ நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து ஏதோ சம்பாதித்து நமக்கு நன்மையை சேர்த்துக் கொள்வதற்காக நாம் படைக்கப்படவில்லை. நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியாகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாகத்தான் நாம் இந்த பூமியிலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம், உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே தீத்துவின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்றி மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இங்கே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததே நாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை அக்கிரமங்களிலிருந்து பாவங்களிலிருந்து ஆண்டவர் மீட்டெடுத்தது எதற்காக என்று சொன்னால், நான் நன்மை செய்வதற்காகத்தான் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இந்த உலகத்துல நம்மை பிசாசுல இருந்து, பிள்ளிசூனியத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, கடன்ல இருந்து இதுல எல்லாம் ஆண்டவர் விடுதலை ஆக்கினார் என்று சொன்னால், நான் ஜாலியா இருக்கிறதுக்காக, நானே எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்காக, நானே இந்த உலகத்துல நான் சம்பாதித்து நான் ஒரு பெரிய ஆள் ஆகிறதுக்காக ஆண்டவர் நம்மை ரட்சிக்கவில்லை. இங்கே ஆண்டவர் நம்மை ரட்சித்தது, ஆண்டவர் நம்மை இந்த பூமியிலே வைத்திருப்பதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வைராக்கியம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் இன்றைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல வைராக்கியமா இருக்கிறாங்க. ஒருத்தட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னா வைராக்கியமா பேசாம இருக்கிறாங்க. எங்கேயும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னா வைராக்கியமா சாப்பிடாம இருக்கிறாங்க. சில பேர் நான் சிக்கன் சாப்பிடுவேன் அப்படின்றாங்க. சில பேர் நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வைராக்கியமா இருக்கிறாங்க. சில பேர் காய்கறி தான் சாப்பிடுவேன், நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் வைராக்கியமா இருக்கிறார்கள். ஆகையினாலே இதற்கெல்லாம் மனிதன் வைராக்கியம் பாராட்டுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ரட்சித்தது, உன்னை இந்த உலகத்திலே தெரிந்து கொண்டது நீ நன்மை செய்வதற்காகத்தான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே நான் நன்மை செய்வதற்கு வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தீத்துவின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இந்த வார்த்தை உண்மையுள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள். இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, நன்மை செய்வதுதான் நல்லது, நன்மை செய்வதுதான் நமக்கு உகந்தது, பிரயோஜனமானது என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நன்மை செய்வதை தவிர வேற எதை செய்தாலும் அதை ஆண்டவர் அங்கீகரிப்பதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை, அதுல ஆண்டவர் பிரியப்படுவதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இங்கே நாம் நன்மை செய்வதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். ஜாக்கிரதையா இருக்கிறது அப்படின்னா எப்படின்னா, தயாராக இருப்பது, அதாவது நன்மை செய்வதற்கு தயாராக இருப்பது. தேவையுள்ள மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதையாவது கொடுப்பதற்கு நம்ம கையில வச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதான் ஜாக்கிரதையா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஒரு வீட்டுக்கு ஒரு காவலாளி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை விழிச்சுக்கிட்டே இருக்கணும், தூங்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவன் யாராவது வந்தால் தடுப்பதற்கு விழித்து உட்கார்ந்து இருக்கிறான். அது பேர் தான் ஜாக்கிரதை. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில எங்கு சென்றாலும் எங்க போனாலும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, யாருக்காகிலும் எதையாகிலும் தேவையுள்ள மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணத்திலே நாம் போக வேண்டும். ஏனென்றால் இயேசு அப்படித்தான் இந்த பூமியிலே அவர் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். அதே தீத்துவின் புத்தகம் 3:14 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதுக்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். இங்கே நாம் எல்லாவற்றையுமே பழக வேண்டும். திடீர்னு எதையும் செய்ய முடியாது. இப்ப சைக்கிள் ஓட்டுறோம்னா திடீர்னு சைக்கிள் எடுத்த உடனே ஓட்டல, ஏன்னா சைக்கிள் நம்ம கத்துக்கிட்டு தான் நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம், ஓட்டிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பைக் இருக்கு, அதையும் நம்ம எடுத்த உடனே ஓட்டல, அதை ஓட்டி நம்ம பழகி இருக்கிறோம். அதே மாதிரி சமையல் கூட எடுத்த உடனே நாம எல்லா சமையலையும் நம்ம செய்யல. ஏன் அப்படின்னு சொன்னா, அது பழக வேண்டியதாக இருக்கிறது. எந்த ஒரு காரியமும் பழக வேண்டியதாக இருக்கிறது. ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நன்மை செய்ய பழக வேண்டும். இப்ப ஒருத்தர் சைக்கிள் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு தானா போறதில்லை. கூட யாரையாவது வச்சுக்கிட்டு நான் விழுந்தா நீ பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்னை தாங்கி பிடி, நான் விழாம பிடிச்சுக்கோ, நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அது மாதிரி நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சில நேரங்களிலே
நாம் சோர்ந்து போய் விடுவோம். நமக்கு தீமை செய்யும் போது அவர்களுக்கு நன்மை செய்ய நமக்கு மனசு வராது. இல்ல இந்த உலகத்துல இப்படி எல்லாருக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சரியா வாழ முடியாது அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் மனிதனுக்கு வந்துடும். மற்றவங்களாலேயும் அந்த தொல்லைகள்லாம் நமக்கு வந்து வரும். அதனால நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நாம் நன்மை செய்ய பழக வேண்டும் என்று சொன்னால், நன்மை செய்கிற ஒருவரோடு கூட நாம் இணைந்து கொண்டால் நாம் நன்மை செய்ய பழகிக் கொள்ளலாம். அவங்க கொடுக்கும்போது நாமும் கொடுக்கலாம். அவங்க யாருக்கு பார்த்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம். அப்போ நான் ஒருவரோடு கூட இணைந்து தான் என்ன செய்ய முடியும்? நன்மை செய்து பழக வேண்டும். அப்போ நான் நன்மை செய்தால் எனக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம வந்து கேட்கலாம். ஆதியாகம புத்தகத்துல நம்ம படிச்சோம் அப்படின்னா 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மை செய்தால் நமக்கு மேன்மை உண்டு. ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் நாம் நன்மை செய்யும் போது நாம் மேன்மைப்பட நாம் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நன்மை செய்து கொண்டே இருந்தால் நம்மை கர்த்தர் மேன்மையாக கொண்டு வைப்பார். இல்லை என்று சொன்னால் பாவம் என்று சொல்லி இருக்கிறது. நன்மை செய்யாவிட்டால் அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் குறிப்பாக விசுவாச குடும்பங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையினால இந்த உலகத்துல நான் எங்க போய் செய்யறது, யாருக்கு செய்யறது அப்படின்னு சொல்லி நாம யோசிக்காம, நாம் எந்த திருச்சபையில இருக்கிறோமோ அந்த திருச்சபையிலே தேவையுள்ள மக்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நன்மை செய்ய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகினாலே நாம் நன்மை செய்தால் என்ன பலன் என்று சொன்னால் மேன்மைப்படுத்துவார். நன்மை செய்யாவிட்டால் பாவம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்வோம். இயேசுவை போல நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவரே, நீர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களையும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் என்று நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே அப்பா, நாங்கள் நன்மை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்க நன்மை செய்கிறதிலே ஜாக்கிரதையாயிருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் நன்மை செய்ய பழக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.